பிரசங்கி புஸ்தகம் 12 என்ன வாசித்தோம்? தன் காலத்தை மனுஷன் அறியான், தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், மச்சங்கள் அல்ல மீன்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும், மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே, மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். மனுபுத்திரர் தங்களுக்கு நேராக வரப்போறதான பொல்லாத காலத்தில் சடுதியில் திடீரென்று ஆபத்தில் அகப்படுவார்கள். ஒன்றும் பண்ண முடிகிறதில்லை. திடீரென்று எல்லாம் சம்பவிக்கும். ஒன்றும் பண்ண முடிகிறதில்லை. ஆபத்துக்குள் அகப்படுவார்கள். பொல்லா காலத்துக்குள் அகப்படுவார்கள். ஆபத்தில் அகப்படுவார்கள். பொல்லாத காலத்துக்குள் அகப்படுவார்கள். தப்ப முடிகிறதில்லை. மீன்கள் அல்ல மச்சங்கள் குட்டிய பயங்கரமான வலைக்குள்ளே சிக்கி பிடிபடுகிறது. எவ்வளோ பெரிய மீனானாலும் வலைக்குள்ளே சிக்கி விட்டது என்றால் பின்ன அது போக முடிகிறதில்லை. சிக்க வேண்டிய பிரகாரம் சிக்கினால் அதுக்குள்ளாகிறது. பெரிய மச்சங்கள் பெரிய மீன்கள் ஒட்டிய வலையிலே சிக்கி விடுகிறது. அதோட அது முடிந்தது. மனுஷர் எப்படி தங்களை வருதான அந்த பொல்லாத காலத்து குறித்து அறிவற்று காணப்பட்டு அதுக்குள் அகப்பட்டு நிர்பந்தமான நிலை அடைவார்கள். தங்கள் வரப்போறதான பொல்லாத காலத்துக்குள்ளே அகப்பட்டு மகா நிர்பந்தத்தை அடைவார்கள். சடுதியில் ஆபத்தில் அகப்படுவார்கள். திடீரென்று அகப்படுவார்கள். அவள் தெரியறதில்லை. திடீரென்று சம்பவிக்கும். திடீரென்று ஆபத்துக்குள் அகப்படுவார்கள். திடீரென்று மரணத்துக்குள் அகப்படுவார்கள். திடீரென்று நோயாய்ப்படுவார்கள். திடீரென்று அங்கே போவார்கள். திடீரென்று சம்பவிக்கும். சடுதியில் திடீரென்று நினைக்காத நேரத்தில் சடுதியாக அல்ல திடீரென்று அங்கே சம்பவிக்கும். காலம் அது பொல்லாத காலம், தீங்கு நிறைந்ததான காலம், கொடிய காலம். கொடிய காலத்துக்குள் அகப்படுவார்கள். பொல்லாத காலத்துக்குள் அகப்படுவார்கள். தீங்கு நாட்களுக்குள் அகப்படுவார்கள். தீமைக்குள் அகப்படுவார்கள். முடிந்தது. மனுஷன் தன் காலத்தை அறியான், கர்த்தர் மாத்திரம் அறிகிறார். மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான காலம் வேலை அது எல்லா காரியங்களும் நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் அறிகிறவர். 31 சங்கீதம் 15 என்ன வாசிக்கிறோம்? காலங்கள் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய கையிலே இருக்கிறது. மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டதான காலம், அவனுக்கு வரப்போறதான காலம், அவனுக்கு சம்பவிக்க போறதான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் தான் அறிவார். காலங்கள் எல்லாம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. மனுஷனுடைய காலங்கள் எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. அவருடைய கையிலே இருக்கிறது. அவருடைய கைக்குள்ளேயே இருக்கிறது. அவர் மாத்திரம் அறிகிறார். ஒரு மனுஷர் ஒரு மனுஷிக்கு என்ன நேரிட போகிறது, என்ன சம்பவிக்க போகிறது எல்லாம் அவர் மாத்திரம் அறிகிறவர். காரணம் எல்லா காலங்களும் மனுஷனுக்கு ஏற்படுகிறதான எல்லா காலங்களும், அது நல்ல காலமானாலும் சரி, அது பொல்லா காலமானாலும் சரி, எந்த காலமானாலும் சரி, எல்லாம் அவர் அறிகிறார். அவர் மாத்திரம் தெரியத்தக்கதாக இருக்கிறது. எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயே காணப்படுகிறது. ஆண்டவர் அறிவித்தால் ஒழிய வேறு யாராலும் எவராலும் இந்த காரியங்களை அறிய முடிகிறது இல்லை. ஆண்டவரிடம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் பிள்ளையாக ஜீவிப்பது ஆண்டவர் பிரியமானது. தன்னுடைய ஆத்மாவை குறித்து அறிவுடையவனாக காணப்படுவது அவசியம். ரட்சிக்கப்பட்டவனாக காணப்படுவது அவசியம். மனம் திரும்பி பாவரிப்பை ரட்சிப்பையும் பரிசுத்த ஜீவி அனுபவத்தை அடைந்து நரகத்தின் நியாயத்தீர்வு நீங்களாக்கப்பட்ட அனுபவத்தோடு பல்லவராய் திட்டதான அனுபவத்தோடு இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளையாக ஜீவிப்பது அவசியம்.